இஸ்ரேல் மக்களோட கத்தர் போயிட்டே இருந்தார். மேக ஸ்தம்பமா இருந்தார், அக்கினி ஸ்தம்பமா இருந்தார். தண்ணி தேவைப்பட்டுச்சு. வனாந்திரத்துல கண்மலைக்குள்ள இருந்து தண்ணீரா வந்தார். அவங்களுக்கு எந்த தேவை வனாந்திரத்துல இருந்துச்சோ அத்தனை தேவைக்கும் பதிலாக கத்தர் இருந்தார். வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் முக்கியமானது, எத்தனை காரியங்கள் நல்லது, எத்தனை காரியங்கள் ஆசீர்வாதமானது. ஆனா ஒரு காரியம் அவசியமானது, அது ஒரு காரியம் மிக மிக நீடானது. இந்த ஒரு காரியம் சரியா இருக்கிறது என்றால் மற்ற எல்லா காரியங்களும் சரியா அமையும். இந்த ஒரு காரியம் சரியாக இல்லை என்றால் மற்ற எல்லா காரியங்களும் சிறப்பான விதத்தில் மேன்மையாக இருக்காது. அந்த ஒரு காரியம் தேவனை அறிவது, தேவனுடைய நேச்சரை அறிவது, தேவனோட ஒரு ஆழமான நெருக்கமான உறவுல இருக்குது. அந்த ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்க சகல காரியத்தை மாற்றி அமைச்சு விடும். தேவனை அறிவது, தேவனோட நேச்சரை அறிவது, தேவனோட க்ளோஸா இருப்பது, அது ஒன்னதான் நான் கேட்டேங்கிறாரு. அதை ஒன்ன மட்டும்தான் வாழ்நாள் முழுக்கும் நான் தொடர்ந்து ஃபார்வர்ட் ஆகி அறிகிறதுல கவனம் செலுத்துவேங்கிறார். நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறது கத்தர். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிய ஜோதியின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அத்தனையும் அவரிடத்தில் தான் இறங்கி வருகிறது. சுகம் அவரிடத்தில் இறங்கி வருகிறது, வெற்றி அவரிடத்தில் இறங்கி வருகிறது, உபதேசம் அவரிடத்தில் இறங்கி வருகிறது. அவரை அறிகிற அறிவின் விளைவாக உபதேசம் வருகிறது. உபதேசத்துக்காக நம்ம சபையை உருவாக்கல, அவரை அறிகிற அறிவின் விளைவாக உபதேசம் மாற்றுகிறோம். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அவர். சர்வத்தையும் அவர் தான் படைத்தார், சர்வத்தையும் தாங்குகிறார், சகலத்தை நமக்கு தொடர்ந்து கொடுக்கிறவரும் அவர் தான். கவனிச்சே வாங்க. இயேசுவின் காலத்தில் பரிசேயர்கள் வேதபாரர்கள் இருந்தாங்க. வேதத்தை ஆராய்ந்தார்கள். வேதத்தை ஆராய்ந்து அந்த வேதம் ஒரு நபருக்கு நேரம் கொண்டு போச்சு. அவரை அறிய விட்டுட்டாங்க. வேதம் படிக்கிறது நல்லது. நான் அடிக்கடி சொல்றேன், அநேக மக்களுக்கு வேத அறிவு நிறைய இருக்கு. பைபிள் இருக்க ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல எல்லா வேத அறிவு இருக்கும். ஆனால் வேதம் யாரை சொல்லுகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நம்புகிறீர்கள், ஆனால் ஜீவனை அடையும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. வேத வாக்கியங்களை படித்து அவரை அறிகிறோம், அவரை அறியும்படியாக நாடுகிறோம் என்றால் ஜீவன் உண்டாகுது. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, இருக்கா? அந்த ஜீவன் அவரால் வந்த ஜீவன். அவரால் வந்த ஜீவன் என்றால் இந்த வாழ்க்கையை அவருக்காக வாழணும். யாரால் ஜீவனை பெறுகிறோமோ ஜீவனை கொடுத்தவரை கொண்டு, ஜீவன் கொடுத்தவரை சார்ந்து அவருக்காகவே வாழணும். அவருக்காக நாம் வாழுகிறோம் என்றால் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஆளாக இருப்போம். தேவையில்லாத காரியங்கள் நம்மை மேற்கொள்வதற்கு இடம் கொடாமல் தொடர்ந்து ஃபார்வர்டாகி போகக்கூடிய ஆட்களாக இருப்போம். வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பது கத்தர். என்ன வேணும்? அத்தனையும் கத்தரா இருக்கிறார். சுகம் வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? கத்தரா இருக்கிறார். சுகத்தை கொடுக்கிறான்னு சொல்லல, சுகமாவே இருக்கிறார். சுகம் தேவைப்படுகிறதுனா சுகத்தை தேடி போகக்கூடாது, சுகத்தை கொடுக்கிறவரை தேடி போகிறோம். அவரை அறிகிற அறிவு அடைகிறோம் என்றால் சுகம் உண்டாகுது. இஸ்ரேல் மக்களோட கத்தர் போயிட்டே இருந்தார். மேக ஸ்தம்பமா இருந்தார், அக்கினி ஸ்தம்பமா இருந்தார். பகல்ல ஏசி தேவைப்படும் பொழுது ஏசியா இருந்தார், மேக ஸ்தம்பமா இருந்தாருங்க. இரவுல ஹீட்டர் தேவைப்பட்டுச்சு, ஹீட்டரா இருந்தார். தண்ணி தேவைப்பட்டுச்சு, வனாந்திரத்தில் கண்மலைக்குள்ள இருந்து தண்ணீரா வந்தார். அவங்களுக்கு எந்த தேவை வனாந்திரத்தில் இருந்துச்சோ அத்தனை தேவைக்கும் பதிலாக கத்தர் இருந்தார். ஒவ்வொரு பதிலும் வரும் பொழுது பதிலை பார்க்கல, பதிலுக்குள்ள கத்தரை பார்த்தார்கள். வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனைக்கும் பதில் எங்கே இருக்கிறது என்றால் கத்தரோட இருக்க உறவு, சிலுவை, சிலுவையில் பட்ட பாடுகள், அந்த பாடுகள் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற நன்மைகள், உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதின் ஆசீர்வாதங்கள், இதை அறிகிறோம். இதில் தான் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கிறது. என்னுடைய முழு ஃபோக்கஸும் முழு கவனம் இந்த ஒன்று மேலே தான் இருக்கிறது. வேற எதையும் அறிய விரும்பலை. அவரை அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும், உயிர்த்தெழுதலில் உண்டா இருக்கிற வல்லமை அறியணும். இது ஒரு காரியம் தான் வாழ்க்கையின் ஃபோக்கஸாக இருக்கிறது என்றால் மற்ற எல்லாமே அதன் இடத்துல டக்கு டக்கு டக்குன்னு உட்கார ஆரம்பிக்கும்.
ஆனால் இதை விட்டுட்டு மற்ற காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் என்றால் ஹோல் லைஃப் கொலாப்ஸாக இருக்கும். கிறிஸ்தவம் ஏன் அப்படி இருக்குன்னா, தேவையானதை விட்டுட்டாங்க, தேவையில்லாத காரியத்தில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. முக்கியமானது ஒன்று, அது தேவன், அவர் அறிவது, அவர் வார்த்தையிலிருந்து அவரை அறிவது.